Question number 4 f of x சமம் x squared minus 1 g of x சமம் x minus 2 மற்றும் g dot f of a சமம் 1 எனில் a ஐ காண்க. f of x x squared minus 1 கொடுத்துட்டு g of x வந்து x minus 2 கொடுத்துட்டு g dot f of a ன்னு கொடுத்துட்டு அது வந்து சமம் 1 அப்படின்னு கொடுத்துட்டு a வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நல்லா பாருங்க, இங்க வந்து x ன்னு இருக்கும்போது இங்க x squared னு போட்டுருக்கோம். இங்க x ன்னு இருக்கும்போது x ல வந்திருக்கு. ஓகே, அப்ப இங்க a ன்னு போடும்போது முதல்ல a ல மாத்திக்கணும், அப்படித்தானே? சோ நான் என்ன பண்ண போறேன், இப்போ f of a என்னவா இருக்கும்னு மாத்தணும். ஓகே, f of a என்ன வரும் பாருங்க, that is x squared minus 1 தானே. அப்ப a போடும்போது a squared minus 1. அதே போல g of a வந்து சேஞ்ச் பண்ணி வெச்சுக்கோங்க, அப்ப உங்களுக்கு போடுறது ஈஸியா இருக்கும். அப்ப a minus 2 னு வெச்சுக்கோங்க. இப்போ என்ன கேட்டிருந்தாங்க, that is g dot f of a தானே. ஓகே, இது எப்படி எழுதலாம், g of f of a ன்னு எழுதலாம் தானே. ஓகே, இப்போ g of f of a க்கு பதிலா என்ன போடலாம், that is a squared minus 1. ஓகே, இப்போ g of a ன்னு இருக்கும்போது என்ன கிடைச்சிருந்தது, a minus 2. அப்ப g of a squared minus 1 னா அப்ப a squared minus 1 minus 2 அப்படின்னு தானே கிடைக்கணும். அப்ப இது என்ன ஆகுது, that is a squared minus 3. இப்போ நம்ம இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கக்கூடிய இது ஃபுல்லா நம்ம பார்த்து வச்சிட்டோம். that is என்னது, a squared minus 3 அப்படின்னு கிடைச்சிருச்சு. அது எதுக்கு சமம்ங்கறாங்க, 1க்கு சமமா இருந்துச்சுனா மட்டும் தான் நம்மளால என்ன கண்டுபிடிக்க முடியும், a அப்படிங்கிறது என்ன கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா, இப்போ நம்ம ஈக்குவேட் பண்ணலாம். that is என்ன கொடுத்திருந்தாங்க, g dot f of a வந்து எதுக்கு சமம், 1க்கு சமம். அப்ப இங்க இதுக்கு பதிலா நம்ம என்ன கண்டுபிடிச்சு வச்சிருந்தோம், இந்த a squared minus 3 தானே, அது அப்படியே போடுங்க. a squared minus 3 is equal to 1. அப்ப என்ன ஆகுது, a squared அப்படியே வச்சிட்டு minus 3 அந்த பக்கம் கொண்டு வாங்க, 1 plus 3 that is equal to என்னன்னு கிடைக்குது, 4. அப்ப a squared is equal to என்னன்னு கிடைக்குது, 4. இப்போ a squared is equal to 4 அப்படின்னா இப்போ என்ன ஆகணும், a தான் நமக்கு வேணும். கேட்ட क्वेश्चन a தானே கேட்டிருக்காங்க. அப்ப இது a வா மாத்தணும்னா நம்ம என்ன பண்ணணும், ரூட் எடுக்கணும். ரூட் எடுங்க, a ஸ்கொயர்டுக்கு ரூட் எடுங்க, that is equal to இங்க 4க்கு ரூட் எடுங்க. ரெண்டு பக்கமும் ரூட் எடுக்கறோம், அவ்வளவுதான். இந்த ரூட்டுக்கும் இந்த 2க்கும் நம்ம கேன்சல் பண்ணிரலாம். அடுத்து இங்க ரூட் 4 இருக்கு. ஓகே, நமக்கு தெரியும் ரூட் 4க்கு என்ன ஆன்சர், பிளஸ் ஆர் மைனஸ் 2 னு ஆன்சர். அப்ப a ஓட வேல்யூ என்ன நமக்கு கிடைக்குது, that is equal to plus or minus 2. அப்ப a க்கு என்ன வேல்யூ கிடைக்குது, ஒன்னு வந்து plus 2 இல்லனா இன்னொன்னு வந்து minus 2. சோ அப்ப a க்கு வந்து ரெண்டு விதமான சொல்யூஷன்ஸ் இருக்கு. சோ plus 2 and minus 2.